சிம்ம கணபதி கூட இருக்குங்க. சிம்ம முகம் மாதிரி இருக்கும், ஓ தும்பிக்கை இருக்கும். ஓ பிள்ளையாருக்கு சிம்ம முகம் இருக்கும், ம். இங்க நடுவுல தும்பிக்கை இருக்கும். ஆ. அது மாதிரி கணபதி இருக்கார். ஓ பல ரூபங்கள் இருக்கார், பல ரூபங்கள் இருக்கார். அது ஒரு பார்ட். ம். அது மாதிரி இந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம் பாருங்க, மாதிரி வாக்கு கணபதின்னு இருக்காரு. வாக்கு கணபதினா வாக்கு சக்தியை தரக்கூடியவர். ஓ. வாக்கு அந்த சக்தி இருக்கு பாருங்க, ம். அதுல ஒரு எழுத்துனா இருக்கு. ம். இப்ப நீங்க ரொம்ப குழந்தையா இருக்கா, அவளுக்கு உபதேசம் பண்ணோம்னா ம். அவருக்கு 100 எழுத்து மந்திரம் சொன்னா ஆ. அவ சாஸ்திரம் பாருங்க, யார் யாருக்கு எப்படி வேணுமோ ம். எப்படியாவது அது போய் சேரணும்பா, புரியுது எல்லாரும் நன்மை அடையணும்பா. புரியுது. நீ ஒண்ணுமே தெரியலையா, பிள்ளையாரப்பான்னு சொல்லு போதும். ம். 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 இப்ப நீங்க நல்லா அவளுக்கு யோக மார்க்கம் தெரியறது, அவை பெரியாருடைய விநாயகர் அகவல்லாம் முழுக்க யோகம் தான். ம். 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 யோகத்துல எப்படி மூலாதாரத்துல இருந்து எப்படி மேல எழும்பி அந்த குண்டலினி சக்தி துவாதசாந்த பெருவழிக்கு செல்லக்கூடியதுன்றது தெரிவிக்கக்கூடியதுதான் விநாயகர் அகவல். விநாயகர் அகவல் நம்ம தனியா ஒவ்வொரு பதமா பார்க்க வேண்டியதுங்க. இதெல்லாம் ஓ, yes. தமிழ் தெரிஞ்சவாள்லாம் சொல்லக்கூடியதுங்க. ம். ம். யோகம் முழுக்க யோகம் தான். யோகம்னா சேருதல் பேருங்க, இணைந்திருத்தல். ம். யோகம்னா நீங்க கண்ண மூடிண்டு இது மட்டும் இல்ல, ம். யோகம்னா இணைந்திருத்தல். ம். நாம் கடவுளிடமும் இணைந்து இருக்கிறோம், ம். பிரபஞ்சத்துடன் உலகத்துடன் இணைந்திருக்க வேண்டும். உலகத்தை நீங்க வேற பார்க்க கூடாது. புரியுது. ம். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லியிருக்காருன்னா ம். இணைந்து பார்த்தார். புரியுது. அந்த சமபாவனை. அதனாலதான் வசமான எண் இதுல பார்த்தோமானால் கணபதி மகா கணபதி மூல மந்திரத்துல மகா கணபதினு ஒரு மந்திரம். ம். பொதுவாவேங்க ஐயா, எந்த உபாசனையா இருந்தாலும் ம். நீங்க சிவன் சம்பந்தமா இருக்கட்டும், அம்பாள் சம்பந்தமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல என்ன மந்திரம் உபதேசம் பண்ணுவாங்கன்னா கணபதி. மகா கணபதி மந்திரம் உபதேசம் பண்ணிட்ட பிறகுதான் அது கிளியர் ஆகும். ஓ சூப்பர் சூப்பர். முதல்ல மகா கணபதி இவ்வளவு லட்சம் ஜபம் பண்ணிடணும், ம். அதுக்கப்புறம் தான் மற்ற மந்திரங்கள் சித்தியாகும். புரியுது. இது ஏதோ போய் எடுத்துட்டு கடையில போய் வாங்குறது இல்ல. ம். அந்த ஆச்சாரியனுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன மந்திரம் கொடுத்தா தாங்கும்ன்றது. ம். அது போன்று நாம் செல்லும் பொழுது நமக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு பலம் கிடைக்கும், மனசுல ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க, ஒரு தெளிவு கிடைக்குங்க ஐயா. புரியுது. சோ பிள்ளையார் எல்லாத்துக்கும் அடிப்படையானவர். மூலாதாரத்தில் அந்த 4 இதழ்கள் நம்ம நினைக்கும் பொழுது ம். மூலாதாரத்தில் இருந்து கொண்டு அங்க இருக்கிறார், 4 இதழ்களில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்ற அந்த எழுத்துக்களும் நம்ம நினைக்கும் பொழுது என்ன ஆகும், கவனம் சிதறாது, அப்படியே இருக்கும். ம். அப்ப நமக்கு அந்த ஆக்டிவேஷன் ஆயிடுங்க. ஓ சூப்பர் சூப்பர்.